நம்ம பழங்கால தமிழ்நாட்டோட பெருமைமிக்க மன்னர்களான சோழர்களோட புலிச்சின்னம் பொறிச்ச கல்வெட்டுகள் இன்னைக்கு மொத்தமே நம்ம தமிழ்நாட்டுல 3 இடத்துல தான் மிஞ்சி இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரிசா மாநிலத்துல ஆந்திரா பார்டர்ல மகேந்திரகிரி அப்படின்ற மலையோட உச்சியில நம்ம ராஜராஜ சோழனோட மகனான தெற்காசியாவையே கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழரோட புலிச்சின்னம் பொறிச்ச கல்வெட்டுகள் இன்னைக்கும் இருக்குது. ராஜேந்திர சோழரோட கங்கை படையெடுப்பப்போ கலிங்க நாட்டை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னோட படைகளை கங்கை தண்ணியை தரமாட்டேன்னு சொன்ன வங்க நாட்டோட போருக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு சின்ன படையோட மட்டும் கலிங்க நாட்டோட எல்லையில காத்துக்கிட்டு இருக்கும்போது இதுதான் சான்ஸ்னு அவரோட எதிரிகளை ஒரு பெரிய படையோட அவர் சுத்தி வளைச்சிருக்காங்க. ஆனா தன்னோட வாழ்நாள் முழுக்க போர்க்களத்திலேயே கழிச்ச ராஜராஜ சோழரோட மகனான ராஜேந்திர சோழனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி தாங்கிட்ட இருந்த சின்ன படையை வச்சு அவ்வளவு பெரிய படையையும் அடிச்சு ஓட விட்டு ஜெயிச்சிருக்காரு. அந்த போர்ல ராஜேந்திர சோழன் நோக்கி வந்த ஒரு எதிரி நாட்டு போர் யானையை அவரோட தளபதி தனியால நின்று அந்த போர் யானையை வீழ்த்தின வீர சம்பவம் நடந்திருக்கு. இந்த போர்ல ராஜேந்திர சோழரோட வெற்றியும் அவரோட தளபதி செஞ்ச வீர செயலையும் தான் மகேந்திரகிரியில் இருக்க கல்வெட்டுல தன்னோட புலிச்சின்னத்தோட சேர்த்து பொறிச்சிருக்காரு. தமிழர் வரலாற்றை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.